மாநில காங்கிரஸ் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் கட்சியின் தலைவராக ஜி.கே. வாசன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தின் முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். தமிழ் மாநில காங்கிரசினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை அடுத்த வானகரத்தில் சரியாக 12 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. காங்கிரசிலிருந்து பிரிந்த ஜி.கே. வாசன் தமிழகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸை மீண்டும் தோற்றுவித்து அறிவித்தார். அதன் அடிப்படையில் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை அடுத்த வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டலத்தில் 12 மணிக்கு தொடங்கியது. குறிப்பாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஞானதேசிகன், ஞானசேகரன், பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட 1732 பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்று தொடர்ந்து இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஜி.கே. வாசன் அவர்களை ஒருமனதாக கட்சியினுடைய தலைவராக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் தொடர்ந்து பேசி வருகின்றனர். குறிப்பாக ஞானதேசிகன், பீட்டர் அல்போன்ஸ், எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன், அதைத் தொடர்ந்து உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பேசி வருகின்றனர். கடைசியாக ஜி.கே. வாசன் அவர்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் அரசியல் தீர்மானங்கள் குறித்தும் தன்னுடைய உரையில் பல்வேறு தகவல்களை தர இருக்கிறார். தொடர்ந்து கூட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் குறித்து எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிய தகவல்களை பார்த்தோம்.